ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏசம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இன்றைக்கி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்ட நம்மளோட மதுரை மாவட்டத்தை முன்னாள் படை வீரர்கள் அனைவரும் சேர்ந்து ஜவான் பவன் கட்டுறதை பற்றியான ஒரு கோரிக்கை கடிதம் கொடுத்துருக்கோம். இதில் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, ப்ளஸ் இது மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்டத்தை முன்னாள் படை வீரர் நலத்துறை ஏடி சாராக இருக்கட்டும், கலெக்டர் சாராக இருக்கட்டும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் சின்ன வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது எல்லாருக்குமான ஒரு நன்மை தரும் ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மதுரை மாவட்டத்தில் வந்து ஜவான் பவன் அப்படின்னு சொல்லி மதுரை ரயில்வே நிலையம் அருகில், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃப்ரண்ட் சைடில் வெறும் 15 மீட்டரில் அந்த பில்டிங் இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மதுரை மாவட்டத்தில் முக்கிய பஸ் ஸ்டாண்ட். அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் 100 மீட்டரில் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குது. மிக முக்கிய ஒரு இடத்துல இந்த ஜவான் பவன் வந்து கடந்த ஒரு 30 வருடங்களாக அங்கே வந்து இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை வந்து பழைய பில்டிங் ஆனதால் அதை வந்து இடிச்சிட்டு புதுசாக கட்டணும் அப்படின்னு சொல்லி அதை செயல்படாமல் கடந்த ஒரு 5 வருஷமாக அது வந்து இப்போ பூட்டி வச்சு இருக்காங்க. இதுக்கான பணம், அதாவது புது பில்டிங் கட்டுறதுக்கான பணம் ஆல்ரெடி சேங்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல நம்மளால் அந்த பில்டிங் கட்ட முடியல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு துறை ரீதியான நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க. பட்டா இஷ்யூஸ் இருக்குது, லீகல் பிரச்சனை இருக்குது, சட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்த முன்னாள் படை வீரர்கள் அனைவரும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, 30 வருடங்களாக அரசாங்கம், அதாவது தமிழக அரசாங்கம் கட்டுப்பாளத்தில் இருக்கிற முன்னாள் படை வீரர் நலத்துறை பில்டிங் ஆல்ரெடி இயங்கிக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஜவான் பவனா. அதில் வந்து கீழே வந்து கடைகள் இருக்கும், மேலே வந்து ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். வெளியிலேருந்து வரக்கூடிய இராணுவ வீரர்கள், அதாவது நார்த் இந்தியன் வரக்கூடிய ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி அங்கே வேலை பார்க்குற எல்லா இராணுவ வீரர்களும் மதுரையை சுற்றி பார்க்க வந்தாங்கன்னா இந்த ஜவான் பவனில் தங்கிட்டு போவாங்க. ப்ளஸ் லீவ் முடித்து வர இராணுவ வீரர்கள் ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு போகணும் அப்படின்னு இருந்தால் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க இந்த ஜவான் பவனை புக் பண்ணி அவங்க வந்து தங்கிட்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஜவான் பவனை பழசானதால் அந்த பில்டிங்கை இடித்து நம்ம அதே இடத்துல கட்டுறதுக்கு என்ன பிரச்சனை சார், நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்த பில்டிங், அந்த பில்டிங்கை இடித்து கட்டுறதுல இதில் அப்படி என்னதான் சட்ட சிக்கல், அப்படி என்னதான் பிரச்சனை, இதில் இருக்க அந்த புள்ளி என்ன அழுத்தங்கள் அந்த இடத்துல, அப்போ இதில் வேறு ஏதாவது ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கா, இல்லை வேறு யாராவது தடுக்கிறாங்களா, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இதில் வந்து பின்னணியில் வேலை பார்க்குறாங்களா, இங்கே வந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து ஜவான் பவன் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு நினப்பில் இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்த எல்லா இராணுவ வீரர்களும் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த ஜவான் பவன் இஷ்யூவாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இதை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொடிநாள்லையும் நம்ம வந்து மனு கொடுக்கறது, வேகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர எடுக்க மாட்டேன்றாங்கிற கோரிக்கையை வச்சு லாஸ்ட் டைம் நம்ம மதுரை முன்னாள் படை வீரர் நல அதிகாரி ஏடி சார் அவங்க வந்தப்போ அவங்ககிட்ட நம்ம கோரிக்கை வச்சோம். இப்போ அவங்க வந்ததுலேருந்து இது மேலே துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மதுரை மாவட்டத்துக்கு புதிய அரசு வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மாற்றிருந்தாங்க. இப்போ மாறுதல் பணி செஞ்சவனையும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நம்ம போய் இதை சம்மந்தமாக இப்போ மனு கொடுக்கணும். ஏன்னா பழைய ஆட்சித்தலைவராக இருந்தவங்கள்ட்ட இதை பற்றி தெரியும், இப்போ வந்தவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அப்படிங்கிறதால இன்றைக்கி மதுரை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் அங்கே வந்து கோரிக்கை மனு கொடுத்துருந்தோம். இப்போ அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மதுரை மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் 8/6/2026 அன்று கோரிக்கை மனு அளித்தனர். இதில் விரைந்து ஜவான் பவன் பழைய பில்டிங்கை இடித்துவிட்டு புது பில்டிங் அங்கு கட்டித்தர வேண்டும் என ஒரு சேர கோரிக்கை வைத்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுவை பரிசீலனை செய்து ஜவான் பவன் விரைந்து அதில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிக்கு உத்தரவிட்டார். துறை சார்ந்த அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள என வாக்குறுதி அளித்தனர். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு. ஏன்னா இந்த ஒரு ஜவான் பவன் வந்து வென்லி ஃபார் மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா இராணுவ வீரர்களும் வந்து தங்கி அங்கே செஞ்சுட்டு போவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கை கொடுத்த யாருக்குமே இந்த ஜவான் பவனால் எந்த பலனும் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே லோக்கல்ஸ் தங்க முடியாது. அப்போ வெளி மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஆனாலும் இந்த ஜவான் பவன்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஜவான் பவன் கிடையாது,
ஒட்டுமொத்த இந்திய இராணுவத்துக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றது, வேர்ல்டு டூரிசம் பண்ணுற இடம். அப்போ இந்த இடத்துல இராணுவ வீரர்களாக இருக்கவங்க, ராமேஸ்வரம் போகிறவங்க, கன்னியாகுமரி போகிறவங்க, மதுரையில் வந்து தங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இதை சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எல்லா வந்தவர்களோட நோக்கம், கோரிக்கை எல்லாமே தான். ஆட்சித்தலைவர் அவங்களும் செஞ்சு தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்ட முன்னாள் படை வீரர் துறை வந்து துரித நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக கட்டுறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ எல்லா வகையிலும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ஆசுவாசப்படுத்தியிருக்காங்க. நம்மளும் நம்புகிறோம் சீக்கிரமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒற்றுமை தான் என்றைக்குமே ஒரு பலம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இராணுவ வீரர்கள் எந்தவித சங்கம் சார்ந்து இல்லாமல், எந்தவித அரசியல் கட்சி சாராமலும் தன்னலமாக வந்து எல்லாருக்காகவும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்று கோரிக்கை வச்சாங்க. ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர கோரிக்கை வச்சாங்க. அதை சீக்கிரமாக சம்மந்தப்பட்ட துறையும் சம்மந்தப்பட்ட அரசாங்கமும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்து அங்கே விரைந்து ஜவான் பவன் பழைய பில்டிங்கை இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டுறதுக்கான வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கருத்துக்கள் தெரிவிங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லி வச்சு சம்மந்தப்பட்ட உயரதிகாரிகளுக்கு அனுப்புவோம். ஏன்னா நிறைய பேர் வர முடியாமல் இருக்கலாம். உங்களோட ஆதரவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.